நிச்சயமா நீங்க தொடருங்கம்மா. ஆ ஏன்னா அவங்க இன்ன தேடி இருந்துட்டு அவங்க கிராமத்துல இருந்து வந்துட்டு அவங்களும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆ அவங்க இதுல என்ன தப்பு நடந்திருக்குன்னா, அந்த ஏற்பாடு பண்ண பேராசிரியர் வெண்ணிலா வந்து அவங்களுக்கு கனெக்ஷன் அனுப்பாம இருந்திருக்காங்க. அதனால அவங்களும் இருந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. நன்றி. அறச்சொல்லியம்மா நீங்க தொடங்கலாம். வழக்கம் போல தோழர்களே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைய தினம் 121ஆம் நாள் நிகழ்வில் விநாயகர் சதுர்த்தி என அன்னைக்கே சொல்லிட்டாங்க. விநாயகர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த கதையை புதுமைப்பித்தனுடைய கதையை நம்முடைய அறச்செல்வி அம்மா தொடங்குமாறு தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கதை புதுமைப்பித்தன் கதை விநாயகர் சதுர்த்தி. இந்த கதையை இப்பதான் படிச்சேன். ஒரு படைப்பாளியினோட மனநிலை எப்படி இருக்கும், தொழில் ரீதியா அது மேல எந்த அளவுக்கு ஒரு பற்று ஒரு உயிர்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த கதை. ஒரு நாள்ல மாலை நேரத்துல நடக்கக்கூடிய மத்தியான நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கதை. கதை சின்ன கதை, ஆனா நிறைய அது சார்ந்த அவரோட எழுத்துக்கள் அதிகம். இயல்பான நடையில எழுதியிருக்காரு. முதல்ல படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் 2 பக்கம் இதா இருந்தது. அதுக்கப்புறம் என்னை அறியாமல் முழுசையும் படிச்சேன். ஒரு விநாயகர் சதுர்த்தி நாள் அன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல இந்த தோரணம் எல்லாம் கட்டணும்ட்டு பாக்குறாங்க. விலைக்கு தான் மாவிலை வாங்குறாங்க. நம்ம கிராமமா இருந்தா இந்த ஏத்து வீட்டுல இருக்கிற மரத்துல கேட்காமலே ஒடிச்சுட்டு வந்துருவோம். நாங்களாம் எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல மரம் இருக்கு, அவங்கள்ட்ட கேட்கலாம் மாட்டோம். பாய் வீட்டு அம்மா தான் போய் ஒடிச்சுட்டு வந்துருவோம். ஆளாளுக்கு ஒடிப்போம், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா டவுன்ல அப்படி கிடையாது. கேட்டை தட்டணும், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னது கூட டவுன்ல கொடுக்கறதுக்கு யோசிக்கிற ஒரு காலகட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிராமமா இருந்தா காசு கொடுக்க வேண்டியதில்லை. இப்ப டவுன்ல அவங்க எல்லாருமே எந்த பொருளை எடுத்தாலும் காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி அவர் காசு கொடுத்து வாங்கின அந்த மாவிலை ஒரு இலை கூட வீணாக்க கூடாதுன்னு சணலை வச்சு, பலசரக்கு கடையில வாங்கிட்டு இருந்த ஜாமான்ல இருந்த அந்த சணல் எல்லாம் ஒண்ணு கோத்து அதுல வந்து இந்த மாவிலையை தோரணமா கட்டிட்டு வர்றாரு. ஒரு இலை கூட வீணாக கூட அதுல கவனமா இருக்காரு. அப்படி அவரு கட்டும் போது அந்த மனசு சும்மா இருக்காதான். இப்ப நாமளே அமைதியா ஒரு வேலையை பார்க்கும்போது நமது எண்ணங்கள் வேறொரு சிந்தனையில போயிட்டு இருக்கும். வேறொரு நிகழ்வையோ வேறொரு நபரையோ நினைச்சு போயிட்டு இருக்கும். அது மாதிரி இவரோட மனசும் அப்படிப்பட்ட மனசு. அந்த மனசு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. அதுதான் கதை. அவர் அந்த வேலையை பார்த்துட்டு அந்த மனசு சொல்றத கேட்கிறாரு. சும்மா நீயும் விடமாட்ட, சொல்லு நான் கேட்டுக்கிறேன்றாரு. அப்ப அந்த மனசு ஒரு கதையை சொல்லுது. இந்த கதையில வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. பலசரக்கு கடையில இருந்து விளாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. அதை வந்து அவங்க அந்த வீட்டம்மா கேட்பாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா, இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தீங்களா? பழம் தானே. தெருவுல கூடைக்காரி எடுத்துட்டு வருவா, அவள்கிட்ட வாங்கிக்க. அந்த கூடைக்காரியை நீங்க போய் பாருங்க, தெருவுல வர்றாளா என்னன்ட்டு. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குங்க. இப்படி இந்த உரையாடல் போயிட்டு இருந்தாலும் மனசுல வந்து அந்த மனசு அவனுக்கு அந்த கதையை சொல்லிட்டு வர்றது. சுப்பு வேளாண் குடும்பத்து சாபம் தெரியுமான்னு ஆரம்பிக்குது. அது என்ன சுப்பு வேளாண் குடும்பத்து கதை அப்படின்ட்டு அந்த மனசு சொல்லுது. இங்கே அந்த கும்பினிக்காரன், ஆங்கிலேயர்கள், கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள், அவங்கள தானே கும்பினின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை இங்கேயும் எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காரு. அவங்க வந்து அந்த காலத்துல வியாபாரம் பண்ண வரும்போது அந்த சுற்றுப்பகுதியில வந்து இந்த சலவை தொழில் செய்யக்கூடிய அவங்கள வந்து நிறைய குடியேற்றி வச்சிருப்பாங்க. அந்த துறைக்கு பேரே குஷ்டம் தீர்த்த துறை அப்படின்னு இருக்கு. குஷ்டம் தீர்ந்த துறைன்னு இன்னைக்கு வந்து அது வண்ணாரப்பேட்டை அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த அம்மா வந்து கேக்குது, மனசு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பாருங்களேன். இதெல்லாம் உன்னோட டிபார்ட்மெண்ட், என்கிட்ட வந்து ஏன் கேக்குற? என்னைக்குமா கேக்குறேன்?
இன்னைக்கு தானே கேக்குறேன். அத பார்த்து சொல்றதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம் அப்படிங்குது. ஆனாலும் அவன் அந்த அரவர மனசோடயே சரின்ட்டு வாங்கிக்கிறான். அப்படியே சொல்றான், என் செல்லத்தை எடுத்துட்டு வாயேன். இதுக்கு முன்னாடி ஒரு கதையில கேட்டோம். இந்த செல்லம்னாவே அவங்க எல்லாருமே இந்த வெத்தலை பொட்டியை தான் சொல்றாங்க. என் செல்லத்தை கொஞ்சம் எடுத்தாந்து கூட அப்படின்ட்டு. அந்த அம்மாவும் கொஞ்சம் பிகு பண்ணிட்டு கொண்டாந்து கொடுக்குது. ஒரு தோரணம் கட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ வெயில் ஏற ஏற இந்த உள்ள பிள்ளையார் வந்து களிமண்ணால் செஞ்ச பிள்ளையார் தானே, அது காய ஆரம்பிக்குது. எப்படி ஆனாலும் அது காஞ்சா அப்புறம் எப்படி இருக்கணும் நல்லா தெரியும். அந்த காலத்துல மதுரை வரைக்கும் தான் ரயில் பாதை அமைச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கு அந்தாண்ட இல்ல வரல. அப்படி இருக்கும்போது சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் அந்த பாதையில தங்கள் ஊருக்கு போகணும்னா ஜனங்க பயப்படுவாங்க. ராத்திரி நேரம் லைட் இருக்காது, வெளிச்சம் இருக்காது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கும்போது கொஞ்சம் மக்களுக்கு பயம் இருக்கதானே செய்யும். இன்னைக்கு எல்லா லைட்டும் இருந்தும் காலையிலே பூட்டிட்டாங்க. வீட்டை பூட்டிட்டு பத்திரமா உள்ள இருக்காங்க மனிதர். இப்ப அப்படி இருக்கு எல்லா வசதியும் இருந்தும். அந்த காலத்துல மருத வேளார்னு ஒருத்தர் இருந்தாரு. நல்ல மனுஷன். சோழிய பிராமணன் மாதிரி உச்சி குடும்பி பூணூல் இருந்தாலும் முகத்துல ஒரு களை இருக்கும். சிலரை பார்க்கும் போதே முகத்துல ஒரு களை இருக்கும். அவங்கள்ட்ட பேசணும் போல இருக்கும். இல்லைன்னா அவங்களை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா இருக்கும்னு இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு மருத வேளாருக்கு அவரு முகம் கொஞ்சம் கலையான முகம். அவருக்கு ரொம்ப காலமாவே குழந்தை இல்லை. அப்புறம் அவரு அந்த அரசு கல்யாணம்னு சொல்லுவாங்களா, இந்த வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சில பேர். சில நல்ல விஷயங்கள் வீட்டுல நடக்கணும், குழந்தை இல்லைன்னா திருமணம் நடக்கலன்னா அப்படி. அந்த மாதிரி இவரும் ஒரு பிள்ளையாருக்கு கல்யாணத்தை நடத்தி அரச மரத்தை சுத்தி வந்து எப்படியோ அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை. அதுக்கு வந்து சுப்பிரமணியன்னு பேர் வைக்கிறாரு. நல்லா செல்லமா வளர்க்குறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை இல்லையா, எல்லாருக்கும் மனித இயல்பு தானே. ரொம்ப செல்லமா அந்த குழந்தைய வளர்க்குறாரு. அதே சமயம் படிக்கவும் செய்யறாரு. படிக்க வச்சா பையனுக்கு படிப்பு ஏறல, சொன்ன பேச்சு கேட்கல. நாளாக நாளாக என்னடா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கான், அது என்ன உதவாக்கரையா இருக்கும் போல இருக்குன்ட்டு தனது சொந்த தொழில், அவரோட தொழில் வந்து இந்த மண்ணால் வந்து இது சிலை செய்யறது, இந்த மாதிரி இது அந்த சக்கரத்துல வச்சு மண் வனைதல்ன்றாங்க. அது ஒரு கால் மண்பானம் செய்யறது, இந்த குதிரை எல்லாம் செய்வாங்க இல்லைங்க கோயிலுக்கு, பொம்மை குதிரை, அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறது அவரு. அதையாவது கத்துக்கடான்னா அதுவும் கத்துக்க மாட்டான். போவான், விளையாடுவான், வருவான், எதையோ சாப்பிடுவான். பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு, ஒரு பெற்றோர் தன் குழந்தையை பற்றி பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே அந்த பையன்கிட்ட நல்ல குணம் இல்லை. எப்ப பாரு உன் பையன் இவனை அடிச்சான், அவனை அடிச்சான், இங்க சண்டை பண்ணா அங்க சண்டை பண்ணான்னு பஞ்சாயத்து தான் வரும். என்ன பண்றதுன்னு தெரியல. எவ்வளவோ கண்டிச்சு பார்த்துட்டாரு, முடியல. அவர் எப்பவுமே இந்த ஆத்தங்கரையில உட்காந்து பிள்ளையார்ட்ட பேசுவாரு. பிள்ளையார்ட்ட வந்து தன்னோட குறையெல்லாம் சொல்லுவாரு. அப்போ வந்து இந்த பூஜைக்கு தண்ணி எடுக்க விஸ்வநாத தீட்சிதர் வருவாரு. அவரோட இந்த பேச்சா பிள்ளையும் வருவாரு. அவங்கள்ட்ட அப்படி பேசிட்டே தன்னோட குறையெல்லாம் சொல்லுவாங்க. சில பேரு சாமி கிட்ட மட்டும் இல்ல, இயற்கை கிட்டயும் மனம் விட்டு பேசுவாங்க. எத்தனை பேர் பேசுவாங்கன்னு தெரியாது. நான்லாம் எங்க வீட்டு செம்பருத்தி கிட்ட பேசிருக்கேன், தென்னை மரத்துக்கிட்ட பேசிருக்கேன். தாவரங்களுக்கு உணர்வுகள் உண்டுங்கிறது எங்க தென்னை மரம் வந்து மிகப்பெரிய உதாரணம். அது இன்னொரு நாளைக்கு சொல்றேங்க. அப்படி தன்னோட மனக்குறையை இவங்கள்ட்ட எல்லாம் சொன்னா அது சிரிக்காது, கேலி பண்ணாது, 4 பேர்த்துக்கிட்ட சொல்லாது. இயற்கையும் தெய்வங்களும் நம்பி அவங்கள்ட்ட எவ்வளவு நாள் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கலாம். அந்த வகையில இவர் மருது வேளாளர் வந்து இந்த சாமி கிட்ட, தீட்சிதர்கிட்ட, பேச்சா பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்றாரு. அப்போ வந்து அவருக்கு அந்த பேச்சா பிள்ளைக்கு சொல்றாரு, என்ன பையன் அங்க மாங்காய் திருடிட்டானாமே அப்படின்னு. எந்த பெற்றோரா இருந்தாலும் தான் பிள்ளை தப்பு செஞ்சாலும் செய்யலனாலும் ஒருத்தர் வந்து குறை சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அந்த வகையில இவருக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பண்றானே என்னன்னு அந்த மரியாதை. இந்த பிராமண வகுப்புல எல்லாம் அந்த ஆரம்பிக்கும் போது ஓய்ம்பாங்க, என்ன ஓய் பண்றேன் அப்படிம்பாங்க. அதே இது வேணு மாறும் சில இதுல.
அந்த மரியாதை குறைவா பேசும்போது என்னவே அப்படிம்பாங்க. அந்த இதுல வந்து மருத சொல்றாரு அவரு. என்னவே பிள்ளையாண்டா அங்க மாங்காய் திருடிட்டானாமேன்ட்டு. இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் என்ன சும்மா பண்ணுவேன். கண்டிச்சு பார்த்தாச்சு. மண்ணெடுக்க போடான்னாலும் போறதில்ல. சக்கரத்துக்கிட்ட வாடான்னாலும் வரமாட்டேங்கிறான். படிக்க போட்டு பார்த்தா வாத்தியார் ஐயா இவனுக்கு ஒண்ணு கூட வராது. குளிருட்டு போச்சு. கண்டிச்சாலும் அடங்க மாட்டான். படிக்கவும் மாட்டான். இவனை நீயே பத்திரமா வச்சுக்கோன்னு திருப்பி அனுப்பிட்டாரு. நான் என்ன செய்யறது? ஆம், ஒரு நாளைக்கு பார்த்தா கிடுகிடுன்னு நிறைய பொம்மை செய்வான். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் திரும்ப மண்ணாக்கி வச்சிடறான். என்ன பண்றேன்னு தெரியல. யானை குதிரையுமா பண்ணி போட்டு விடுவான். இதெல்லாம் சுட்டு கொண்டா வர்ணம் பூசி தர்றேன், கொலு ஜாமானா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு மறுபடியும் வெறும் களிமண் ஆக்கிடுறான். சும்மாவது வீட்டோட கடுறான்னா அதுவும் கிடக்க மாட்டான்றான். சண்டை சண்டை சண்டை, எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான். அத போகுது பாருங்க. அந்த கழுத கூப்பிட்டு என்ன சும்மா 2 வார்த்தை அவனுக்கு சொல்லுங்களேன்னு. அவர்லாம் கூப்பிட்டாலும் அவன் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கான். பயல் கிடக்குறான் அவன், செவத்த தள்ளும். 4 காயில என்ன பிரமாதம்னா அப்புறம் அவங்களே சமாதானப்படுத்த போனா போட்டும் போ அப்படின்ட்டு. அப்புறமா இவரு சரி நான் வர்றேன்ட்டு வந்துடுறாரு. இந்த இந்த மனசு கதை சொல்லிட்டு வரும்போதே அவங்க வீட்டுக்காரமா பூஜைக்கானதெல்லாம் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணும்போது திரும்ப அந்த கவனம் பூஜைக்கு போகும்போது அவனோட மனசு அவனை பிடிச்சி இழுக்குது. இங்க வா, நான் சொல்ற கதையை கேளுன்னு. இது என்ன 2 பொண்டாட்டி கதை கணக்குல இங்க கட்டின பொண்டாட்டி சொல்றதை கேட்கறதா, மனசுல நீ சொல்றதை கேட்கறதான்னு அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சுப்பிரமணிங்கிற சுப்புக்கு அந்த கல்யாண பருவம் வருது. சும்மா இருப்பாரா? அங்கங்க வம்பு. ஒரு நாள் ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்றான், நீ என்ன கட்டிக்கிறியான்னு. அவ பயந்துட்டா. குளத்தங்கரையில குடத்தோட நின்னவ, இவன் கட்டிக்கிறியான்னு கேட்டதான் பொத்துன்னு குளத்துல போட்டு ஒரே ஓட்டம். அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் பொண்ணுங்க நேரா வீட்டுக்கு ஓடும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஐ லவ் யூன்ற ஒரு வார்த்தை 2 பேருமே கைவசம் வச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, போய்க்கிறாங்க. இது வேற கலாச்சாரம் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு பையன் நல்லவனோ கெட்டவனோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு பொண்ணை கேட்டா அவ அவ்வளோ அழகா அதுக்கு பதில் கொடுக்காம ஒண்ணு வெக்கப்பட்டு ஓடிடுவா வீட்டுக்கு, இல்ல பயந்துகிட்டு வீட்டுக்கு ஓடிடுவா. எந்த ஒரு பதிலும் கொடுக்காத நல்ல யுவதிகளா அந்த காலத்துல பிள்ளைங்க இருந்துச்சுங்க. இவளும் அந்த ரகம் இல்லைங்களா, ஓடுறா. ஏட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தானே கேட்டா, அதுக்கே அந்த ஓட்டம் ஓடுறேன்ட்டு. இவ போய் வீட்டுல சொன்னவிட்டு உடனே பஞ்சாயத்து கூடுது. எப்படிடா நீ என் முட்டு பொண்ணுகிட்ட நீ சொல்லுவ அப்படின்னு. அவன் இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இல்ல அவன் சும்மா விளையாட்டுக்குன்னு தான் சொன்னான், அதையே நீங்க பெருசுப்படுத்துறீங்கன்னு. அப்பயாவது இந்த சுப்பு செவனின்னு இருக்கணும். இல்ல நான் உண்மையதான் சொன்னேன், நான் நிஜமாதான் அந்த பிள்ளைய கேட்டேன்னு இவன் ஆணித்தரமா எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவான். எல்லாத்துக்கும் வேகம் வருது. அவ்வளவு திமிராட எங்க முன்னாடியே சொல்றியா நீ, எங்க வீட்டு பொண்ணுகிட்ட நீ சொல்லுவியா நீன்ட்டு போட்டு சக்கையா அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அவனை மன்னிச்சு விட்டா கூட ஒரு கால் எப்பவுமே தண்டனை கடுமையாக இருக்கும் பட்சத்தில் திரும்ப அந்த தவறை செய்யதான் பெரும்பாலான மனித உள்ளங்கள் இருக்கு. அதை மன்னிச்சு விடுறதுலயோ அதை பெரும்போக்கான விடுறதுலயோ ஓரளவு தண்டனை அந்த நினப்பு வராது. ஒரு குழந்தைய நான் வந்து இப்படி செய்ய மாட்டேன்னு எழுது 100 தடவைன்னா அது எழுதி தூக்கி போட்டு அடுத்தாப்புல செய்யும். எதை செய் என்கிறோமோ அதை செய்யாது, எதை செய்யாதங்கிறோமோ அதை பட்டும் செய்யும். அது குழந்தைகளோட இயல்பு. இவனுக்கு இந்த அடியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா போகுது. இவ்வளவு அடி அடிச்சுட்டாங்க அப்படின்னு. அந்த அடிச்சதோட இல்ல, தண்டனையா அவங்க அப்பா ஏத்துக்கிறாரு. இதுக்கு அவதாரம் 100 தேங்காய் அபராதமா நான் கோயிலுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி கூட்டத்துல மன்னிப்பு கேட்டு பிள்ளைய அழைச்சிட்டு வந்துடுறாரு. மறுநாள் அந்த பொண்ணோட அப்பா பேரு கசமுத்து வேளார். அவர் மண் எடுக்க போற நேரம் பார்த்து நேரா ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு காணாந்தாலின்னு சொல்லுவாங்கல்ல, அடுக்கலையில இருந்தவ கழுத்துல தாலியை கட்டிட்டார். கட்டின விட்டு ஒண்ணும் பண்ண வைக்கல. திரும்பவும் பஞ்சாயத்து கூடுது. அப்புறம் பஞ்சாயத்துல 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. எப்படிரா இவன் கட்டுனா அவனை சும்மா விடாத, அது ஒரு கோஷ்டி. அடானதாச்சு போனது போச்சு உடுப்பா, அப்புறம் என்ன விட்டுட்டு போங்க, பொண்ணு தாலி கட்டிட்டான்,
பொண்ணை வேற இடத்துல கட்டி கொடுக்க போறியா? இல்லல்ல, 2 பேரும் சமாதானமா போங்க அப்படின்னு இது ஒரு சாரார் பேசுவாங்க. இன்னொருத்தவங்க, ஒருத்தனை இப்படி விட்டா அடுத்தவனும் துணிவான் அப்படின்னு தூண்டி விட இன்னொரு கோஷ்டி இருக்கு. இப்படி கோஷ்டிகள் பஞ்சாயத்துன்னு வந்தா பலவிதமா இருக்கும். அதுல சம்பந்தப்பட்டவர்கள் தான் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். அந்த வகையில இவங்க 2 பேருமே அந்த பொண்ணை ஏத்துக்கிறாங்க. சம்பந்திகள் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் இவங்கள வந்து தனி குடுத்தனம் வைக்கிறாங்க. இவனும் அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டான். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் பண்ணக்கூடியதுதான் சுப்புவும் பண்ணான். பொம்மை செய்வான். அவளுக்கு ஆதரவா நல்ல வார்த்தைகள் பேசுறது, சின்ன சின்ன உதவிகள் செய்யறது எல்லாமே அவன் செஞ்சுட்டு இருந்தான். இப்படி காலங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சுப்பு மண்ணு வெட்ட போறான். அங்கதான் அவனுக்கு சனி புடிச்சுது. ஏதோ ஒரு இடத்துல வெள்ளை களிமண் கிடைக்கவும் அவன் ஆஹா, வெள்ளை களிமண் சாதாரண மண்ணா அடி நவுத்துன்ட்டு ஒரு வண்டி நிறைய மண்ணை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து பொம்மை செய்யறான். சக்கரத்தெல்லாம் பார்க்கல, அதுல வச்செல்லாம் செய்யல, கையாலே பொம்மை செய்யறான். அவனுக்கு திருப்தி வர வரைக்கும் செய்யறான். பொம்மை செய்யறது, தூக்கி போட்டுறது, திரும்ப பொம்மை செய்யறது, திரும்ப தூக்கி போடுறது, இப்படியே சாப்பாடு கூட அவனுக்கு முக்கியமா படல. அவ வந்து கொஞ்சம் சொல்றான், சாப்பிட்டுட்டு செஞ்சா என்ன, ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்கல. போ போ உள்ள போ, இது உன் வேலை இல்ல, உன் வேலையை மட்டும் பாரு, என்னோட தலையிடாதன்ற மாதிரி அவன் பண்ணிடுறான். அன்னைக்கு விடியற்கால விநாயகர் சதுர்த்தி, காலையிலே எழுந்திருக்கான். ஒரு அழகான விநாயகர் செய்யணும் இன்னைக்கு அப்படின்ட்டு. அந்த விநாயகர் வந்து நம்மளோட பேசுற மாதிரி இருக்கணும், உயிர்ப்போட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விநாயகரை செய்யணும்னு செய்யறான். அதுவும் அப்படி அமைஞ்சிருது. ரொம்ப அழகா இருக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அற்புதமா இருக்கேன்ட்டு அப்படியே செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் சொல்றான், நான் போய் குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு மனைவிட்ட சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போறான். இந்த பக்கம் துபாஷ் வீட்டு சேவகர்கள், அதான் வேலைக்காரங்க வர்றாங்க. அவங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு நல்ல விநாயகரா தேடுறாரு. கிடைக்கல. தேடிட்டே வர்றாங்க ஊரெல்லாம். அப்ப இவனோட வீட்டுக்கு வரும்போது இந்த விநாயகரை பாக்குறாங்க. இது அருமையா இருக்கவும், ஆஹா ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் மனைவிட்ட கேட்கும்போது அவன் முதல்ல முடியாதுன்னு சொல்லுவான். அப்புறம் இல்ல இல்ல, உனக்கு காசு தரோம், 4 காசு தரோம், 5 காசு தரோம். அப்பெல்லாம் அரைனா ஒரேனான்னு இருந்த காலத்துல 4 காசு 5 காசுங்கிறது மிகப்பெரிய மதிப்புடைய காசு. உடனே இவ சரின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்றா. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ ஒரு களிமண்ணால் செஞ்ச ஒரு சாதாரண விநாயகரை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சிடறான். இவன் குளிச்சுட்டு வரான். வீட்டுல நடந்து தெரிஞ்சுது. உடனே அவனுக்கு கோபம். உனக்கேண்டி இந்த தொழில்னு உதைச்சிடறான். எட்டி உதைச்சிடறான். அவன் உதைச்சானா, அவன் உதைக்கிறது தப்பு. ஆனா அந்த வேகம், அந்த மன வேதனை வந்து அவன் தொழில்ல வச்சிருந்த ஒரு பக்தி, அந்த விரும்பி செய்த அந்த கலை, இதெல்லாம் தான் அவனை வந்து உதைக்க வச்சது. அந்த உதைச்ச விட்டு அவன் போறான். நான் வந்து அந்த பொம்மைய, அந்த விநாயகரை வாங்காம விட மாட்டேன். நேரா அந்த துபாஷ் வீட்டுக்கு போறான். அங்க பிள்ளையார் அலங்காரம் பண்ணி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணி எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது இவன் கூட்டத்துல பூந்து உள்ள போய் தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்த விட்டு இவனை பின்னாடி அவரு சும்மா இருப்பாரா, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தவராச்சே. பூஜை நடந்துட்டு இருக்கும் போது பாதியில பிள்ளையார் போயிட்டார்னா அபசகுணமா நினைக்க மாட்டாரா? டேய் விடாதீங்கடா, புடுறா அவங்கள அப்படின்ற. உடனே அவனுக்கு அவங்க வீட்டுல 10 ஆட்கள் இருப்பாங்களா, கம்போட கிளம்பிடுறாங்க. இவனை துரத்திட்டு போக அவனும் ஓடுறான். அங்க இங்க காடு கரை ஆத்தங்க எல்லாத்தையும் ஓடுறான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது கும்பினி காவல்காரன் கையில அகப்பட வேண்டிய ஒரு கட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கட்டடத்துள்ள நுழைஞ்சிடறான். அப்ப என்ன பண்றன்னு தெரியல, சட்டென்று கசத்தில் குதித்து விட்டான். அந்த கசம் என்றது எனக்கு என்னன்னு தெரியல, பின்னோட்டம் சொல்றவங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கசத்தில் குதித்து விட்டான் அவன். அப்புறம் வெளியே வரவே இல்லை. இப்படி எல்லாமோ தேடி பாக்குறாங்க, வலை போட்டும் அரிச்சு பாக்குறாங்க, இவன் உடம்பு கிடைக்கவே இல்லை. அப்போ வந்து கிடைக்கல. அந்த சமயம் பூஜை ஆரம்பிச்சிருச்சு இவன் வீட்டுல. அவங்க வீட்டுக்காரம்மா வந்து சாம்பிராணி புகை போட்டு மணி அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. கண்ணை மூடிக்கிட்டு கை கூப்பி அந்த களிமண்ணுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்தாள். அவ வந்து அந்த களிமண் விநாயகருக்கு அவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு அந்த கதையே ஓடிட்டு இருக்கு.
அவ சொல்றா, என்ன அவள் கண்களை எப்பொழுதும் மோட்டார் கார் ஹெட்லைட் என்று கேலி செய்வேன். அவையும் மூடி ஒரு பரிதாபமான புன்சிரிப்புடன் ஒன்றுபட்டன. அவள் மனசில் என்ன கஷ்டம், என்ன நம்பிக்கை? அவளையே பார்த்து கொண்டு நின்றேன். அப்புறம் என்ன தெரியுமா? அவன் குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் செத்த வயசில் இந்த பிரம்மை ஏற்படும். கடைசியில் வெள்ளை களிமணை தின்று உயிரை விடும் என்றது மனசு. மனசு பேசி முடிச்சிருச்சு. அப்புறம் என்னன்னா, அவன் குடும்பத்துல பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் அவன் வயசுல, அதாவது அந்த 16, 17 வயசுல வெள்ளை களிமண்ணை தின்னு செத்துடும்னு சொல்லுது. இத இத நம்பணுமான்னு கேக்குறான். இது முழு பொய். கதை ரசமாக இருப்பதற்காக சொன்னேன்னுடுச்சு மனசு. ஆக்கு வெயில் அடிக்கிறதே, எழுந்துருங்க, சாப்பிடவாது வேண்டாமா? என்ன பிரமாதமான யோசனை, மனைவி சொல்றான். ஒரு கதை உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லாவிட்டால் ஒரு கதையாக்கும் என்று சொல்லிக்கொண்டு இலைகளை போட்டான். இலையை போட்டு நிஜமாதான் நான் அவன் சொல்றான். நான் விளையாட்டுக்கும் சொல்ல, ஒரு கதை இருக்கு அப்படின்னு நிஜமாதான் சொல்றான். நாங்க நம்புறதெல்லாம் நீங்க நம்புறது இல்ல, ஆனா நீங்க நம்புறதெல்லாம் நாங்க நம்பணுமா? அவ எதிர்கேள்வி போடுறான். நம்ப வேண்டாமே. இந்த புது மாதிரி பேச்சு எனக்கு புரியல. வாங்க, நேரமாவது சாப்பிடுறதுக்கு, மனைவி சொல்றான். சாப்பாடுன்னா யாரும் தாமதிக்கம் பண்ணுவாங்களா? பந்திக்கு முந்திக்கணும்ல. இவன் மட்டும் என்ன, நாட்டுல இருக்க எல்லாருமே அப்படிதான். ஆக இவன் சாப்பிட ஆயத்தமாயிட்டான். இத்துடன் கதை நிறைவடைகிறது. ஏதோ படிச்ச, ஒரு தடவை படிச்சேன், கதை பிடிச்சிருந்தது, சொல்லிட்டேன் ஆர்வத்துல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். செய்யும் போது கதையில இருக்கிற வரிய ஒரு இடத்துல அழுத்தி சொன்னீங்க. பசிக்குது, ரொம்ப லேட் ஆயிருச்சுங்கிற அந்த வரிய சொல்லும்போது ரொம்ப அழுத்தமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, கொஞ்சம் இன்றைக்கு பின்னூட்டம் சொல்லுகிறோடு முடிந்த அளவு நேர மேலாண்மை கருத்தில் வைத்துக்கொண்டு சுருக்கமாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நவநீத கிருஷ்ணன் தொடர் பின்னூட்டத்தை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த கதையை அறச்செயல் சிறப்பாக சொன்னாங்க. ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி இந்த தொடரில் முக்கியமான பாத்திரத்தை அரசியல் வச்சுருக்காங்க. அரசியலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சோம், நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த கதையை பொறுத்தவரையில் நானும் சுருக்கமாக சொல்லிடுறேன். திருநெல்வேலி நகரத்தின் அடையாளங்களை பெற்றார். தாமிரபரணி ஆறு, பின்னாங்க தெரிய மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுது. அந்த சுபாஷி சுலோச்சனாமதியாருங்கிற கட்டின பாலம், அதே மாதிரி சின்ன மண்டபம், சுப்பிரமணிய சாமி கோவில், கொக்கரகுளங்கிறது இப்போ கரைக்கு இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அளவு இருக்கப்போ, பழைய காலத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியை எப்படி காட்டுறாரு தெரிஞ்சுட்டு. அந்த முக்கியமான பகுதி வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்குது. வண்ணாரப்பேட்டை அதுக்கு முன்னால் குஷ்டம் தீர்ந்த துறைன்னு பேர் இருந்த மாதிரியும், வெள்ளைக்காரருக்கு 300 வண்ணார்கள் அங்கே குடியமர்த்தியும் ஒரு கதையை வரலாற்று பதிவு பண்ணுறாரு. அது புது செய்தியாக இருக்குது. துபாஷியை பற்றி, துபாஷின்னா பாஷை தெரியாத வெள்ளைக்காரங்களுக்கும் ஜனங்களுக்கும் இடையில 2 பக்கம் சொல்லக்கூடிய அந்த ஏற்கனவே அந்த சுலோச்சனாமையார் துபாஷி தான், அவர் அந்த பாலம் கட்டினவர். அந்த மாதிரி வெற்றிலத்தை எளிமை செல்லம்னு சொல்கிற மாதிரி இது இந்த கதையை இந்த வேளார் குடும்பத்து கதை. நேற்று எப்படி அந்த கொல்லர் ஆசாரி சொல்ல மாதிரி வேளார் குடும்பம் அந்த மண் வேலை, பொம்மை செய்கிற வகை, பானை செய்கிற வகை, அதெல்லாம் கொடுக்க, இந்த மாதிரி கிராமத்தில் தொழிலோடு வந்தவங்க. அவங்க தொழில் எப்படி இந்த பையன் ஒரு மாறுதல் அடைகிறான், அதே மாதிரி தான் ஒரு கதை. நேற்று கதை மாதிரி இந்த கதை வருது. அந்த பெரும்பாலான காட்சியில் வச்சு மனைவி பாத்திரமும் மனச்சாட்சி பாத்திரம் 2 பாத்திரமும் கண் பண்ணி இந்த சொல்கிறாங்க. சில நல்ல நகைச்சுவையாக சொல்கிறாரு. அவர் அரச மரத்தை சுற்றினா பிள்ளை கிடைக்கும்ன்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. 20 வருஷம் அரச மரத்தை சுற்றி பிள்ளை வரந்துட்டு போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. அந்த மாதிரி மிக செறிவாக கதையை கொண்டு வர்றாரு. ஏற்கனவே ஆற்றங்கிற பிள்ளையார்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி விநாயகர் சித்தினி 2 விநாயகர் மேலே கதை எழுதியிருக்காரு. இந்த அளவு என்னுடைய பின்னோட்டம் எடுத்துக்கிறேன். நன்றி. நன்றி தோழமே. விஜிலா தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை செல்வி அரசெல்வியம்மா அசத்திட்டாங்க. அப்பப்போ கை கொடுக்கறது அரசெல்வியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா ஒண்ணு, அவங்க வாய்ப்பை எதிர்பார்த்து அப்படியே இந்த மீனுக்காக காத்துட்டு, கொக்கு மீனுக்காக காத்துட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கிறாங்க. அது கிடைச்ச உடனே செய்துறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக அருமையா கதை சொன்னீங்கம்மா. இன்னொன்னு, இந்த கதைக்குள்ள போறோம்னு சொன்னோம்னா, இது கதைக்குள் கதைன்னு சொல்லலாம். இதுக்கு நேரடி கதை அப்படி போகல.
இதை வந்து ஊஞ்சல் முறைன்னு சொல்லுவாங்க, ஸ்விங் மெத்தட்னு சொல்லுவாங்க கதை எழுதல. முன்னுக்கும் பின்னுக்கும் போறது, அதாவது நினைவு மீட்பு கதை. ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃபிளாஷ்பேக்னு சொல்லுவாங்கல்ல. கடந்த கால நிகழ்வும் நிகழ்காலமும் சேர்ந்து பயணிக்கிறது. ஒரு வீட்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. அதுக்கான ஏற்பாடு கணவன் மனைவியும் செய்துட்டு இருக்கும்போது, இவருடைய உள் மனசு வந்து நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு. நான் கதை ஆசிக்கும் போதே அந்த கதை சொல்லி தான் அந்த கதையை நகர்த்திட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் கதை ஆசிரியர் இல்லையா? உள் மனசு கேக்குது, நான் ஒரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்லி அது தனியா பாதையில ஒரு கதையை சொல்லிட்டு இருக்குது. அந்த கதை சொல்லும் விதத்திலேயே பாத்தீங்கன்னா, கதை ஒரு குழந்தை பேர் இல்லாத ஒருத்தர் ரொம்ப 20 ஆண்டுகள் கழித்து ஐயா சொன்ன மாதிரி நவநீத கிருஷ்ணன் தோழர் சொன்ன மாதிரி அரச மரத்தை சுத்தி 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சுப்பிரமணியன் பேர் வைக்கிறாரு. பையன் ரொம்ப அழகா இருக்கான். ஆனா ரொம்ப சுட்டியா இருக்கான். இந்த கதை எல்லாமே வந்து அறச்செல்வி அம்மா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கதை ஊடே அவர் சொல்லுகின்ற அந்த திருநெல்வேலியினுடைய பழைய அடையாளங்களை சொல்லும் பொழுது, இப்போ சொன்ன மாதிரி கொக்கரகுளத்துல தான் வந்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. தமிழ்நாடு அறிவியல் மையம் அங்கதான் இருக்குது. சயின்ஸ் ஃபாரம்ங்கிற இடம் அங்கதான் இருக்குது. அந்த பாலம் எல்லாமே சொல்றாரு. இன்னொன்னு இப்போ புதிதாக இதுல வந்து கேள்விப்பட்டது வந்து இந்த கதையில என்னன்னா எனக்கு சிறப்பா பிடிச்சிருந்தது, அடுக்களை தாலி கட்டி விட்டான் அப்படின்னு. இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது வீட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம அவர் போய் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு பேரு அடுக்களை தாலிங்கிறது ஒரு புதுசா இருந்தது. அப்புறம் அந்த வண்ணாரப்பேட்டை வாஷர்மேன் பேட்டுங்கிறத வந்து வண்ணார்களை வந்து குடி அமர்த்தினார்கள் என்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு பதிவாக பார்க்கிறேன். அப்புறம் அதுக்கு குட்டந்தீர்ந்த துறை அல்லது கிருஷ்ணந்தீர்ந்த துறைங்கிறது தான் பின்னால வண்ணாரப்பேட்டை அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுது. அப்புறம் துபாஷ்ங்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை முறை அவங்களுடைய ரொம்ப சிறப்பா இருந்துன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த மொழி பிரச்சனை இருந்ததுனால, மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறதுனால அவங்க மிகவும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார்கள் இந்த துபாஷ் என்று அழைக்கக்கூடியவர்கள். அதனாலதான் அவருக்கு வேலை செய்யக்கூடிய நல்ல பேர் வாங்கக்கூடிய சேவகர்கள் ஒரு நல்ல பிள்ளையார் வேணும் அப்படின்னு சொல்லிதான் தேடி எடுத்து இந்த இவரு சுப்பிரமணி செய்த மிக அழகாக செய்த அந்த பிள்ளையாரை தூக்கிட்டு போறாங்க. இதுல அறச்செல்வி அம்மா ஒண்ணு கேட்டாங்க, சுப்புவுக்கு என்ன தோன்றியதோ சட்டென்று கசத்தில் குதித்து விட்டான் அப்படின்னு. கசம் என்பது வந்து குளம், அதனாலதான் அந்த குளத்துக்குள்ள போய் அகப்படலை அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுல கடைசியில ஒரு 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 ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னா கதையெல்லாம் சொல்லிட்டு இது கதை எப்படி இருக்குது அப்படின்னா, இதை நம்ப வேணுமா அப்படின்னு கேட்டா இது முழு பொய். அது நடந்தது இல்ல. மனசு வந்து முன்னால நடந்ததை நினைவுபடுத்தி சொல்லல, புதுசா ஒரு கதை சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த எழுத்தாளருக்குள் அவர் மனசு இன்னொரு கதையே சொல்லுது அப்படிங்கிறது. அதனால இதை கதைக்குள் கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிக சிறப்பான கதை. மிக சிறப்பாக சொன்ன அறச்செல்வி அம்மாவுக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தோழி தக்க சமயத்தில் மிக உதவியாக இந்த கதையை கூறியமைக்கு அவளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை வந்து மணிக்குடி இதழ 30/9/1936 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 89-90 வருடங்களுக்கு முன்பே அந்த வீடுகள், அந்த அபார்ட்மெண்ட் சிஸ்டத்தை அப்பயே வச்சிருக்காங்க. ஆந்தைகள் வசிக்கும் பொந்துகள் மாதிரி உள்ள வீடுகள் அப்படிங்கிற ஒரு வரி போட்டிருக்காரு. மாவுல வந்து நம்ம கிராமத்துல எங்க வேணாலும் நினைச்சா மரத்துகளை ஒடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறத அவங்க விற்கிற மாவிலைகள்லே வேஸ்டேஜ் இல்லாமே தான் வித்துருக்காங்க போல் இருக்கு. எல்லாத்தையுமே அவர் அந்த சணல்ல கட்டும்போது பெருசும் சின்னதுமா மாத்தி கட்டிடுறாரு. அப்ப அவருடைய பல் முளைத்தது மாதிரி கோணல் மாணலாக தொங்கின அப்படிங்கிற ஒரு ஓமையை கொண்டு வந்திருக்காரு. இந்த மருத வேளாருடைய பையன் சுப்பிரமணியன் அந்த கதையெல்லாம் இவருடைய அந்த கதாசிரியருடைய மனதில் நினைக்கக்கூடிய நினைவு தான் அது எல்லாமே. அவருடைய மனசுக்கும் அதுக்கும் நடக்கிறதான் சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து அவன் அந்த பிள்ளையாரை செஞ்சு அந்த மாங்காய் திருடுனது இந்த மாதிரி சேட்டைகளுக்கெல்லாம் 100 தேங்காய் அபராதம்ட்டு அந்த அபராதம் வந்து ஆளுக்கு தக்கன மாறும். பெரிய இடத்து பசங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு தக்கன ஒரு அபராதமும், ஏழையானவன் தப்பு செஞ்சிருந்தா அது மாதிரி ஒரு அபராதமும் வரும். அது பழைய காலத்து கதைகள்ல நிறைய நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து முதல்ல அந்த பிள்ளையார கொடுக்க இசக்கிக்கு மனசு கிடையாது. துபாசு அவங்க வந்து காசு நம்ம அதுக்கு தக்கன தாரோன்னு சொன்ன பிறகுதான் அவளுக்கு ஆசை வந்து சரி அப்படின்னு அதை கொடுத்துட்டு மாமனார் செஞ்ச சின்ன பிள்ளையார கொண்டாந்து வச்சிடுறா. அப்ப அவன் வந்து அவனுக்கு கோவம் வந்துருது, நம்ம அழகா செஞ்ச பிள்ளையார கொண்டே இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு. கசம்னா என்ன அப்படின்னு கசத்துக்கு ஒரு 8 விதமான அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. யானை, தாமரை, 2 முழ அளவு, நீர்நிலை, கடல், ஆழம், தலைமயிர், க்ஷய நோய்
போன்ற இந்த 8 விதமான அர்த்தங்கள் அந்த கசம்ங்கிற வார்த்தைக்கு இருக்குது. இந்த கடைசியில கதையை முடிக்கும்போது, நாங்கள் நம்புறதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பின் நாங்கள் எப்படி உங்களை நம்புவது அப்படின்னு அந்த கமலா கேட்குறாங்க அவங்களுடைய வீட்டுக்காரர்கிட்ட. அது என்ன விதமா சொல்லுது, இப்ப பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு தேவையான வேலைகளை அந்த கமலா தான் ரொம்ப ஆர்வமா செஞ்சுட்டே இருக்கா. இவர் சோம்பேறித்தனமா மாவிளையை கட்டுறதுல மட்டும்தான் இருக்காரு. கடவுள் இருக்குங்கிறத அவ நம்புறா, இவர் நம்பல. அவர் சாப்பாட்டுக்கு மாத்திரம் முந்தி போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஆண்கள் ரொம்ப சாமிக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க அப்படிங்கிறது. இந்த பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறத பொம்பளைங்க நினைப்பாங்க. ஆனா அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு தரமாட்டாங்க. துபாஷுனா என்ன அப்படின்னா 2 பேருக்கு இடையில நின்று மொழி பெயர்க்கிறது. தோ பாஷா 2 பாஷை தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தா அவங்கள நம்ம துபாஷுன்னு சொல்லுவோம். மற்றபடி கதை வெகு கச்சிதமாக கூறிய அரசர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பணித்தொழி பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இணையத்தில் கொஞ்சம் தகராறு இருந்ததுனால அந்த கதையை முழுமையான கவனிக்கல. ஆனால் படிச்சிருந்தேன். அறச்செல்வி அம்மா கதை சொல்கிறதுக்கு நம்ம சொல்லியாக கொடுக்கணும். அவங்களுடைய அந்த கணீர் குரலில் தனக்கே உரிய அந்த பாணியில் மிக சிறப்பாக சொன்னாங்க. அப்பப்போ கவனிச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போ கூட இணையம் தடைபடுமோங்கிற பயத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் இந்த கிராமத்து மனிதனுடைய இயல்பை மிக அற்புதமாக ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன அப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கதை அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. இதில் இந்த யார் அப்படின்னா, அந்த பேச்சியா பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவர் சொல்கிறார், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அந்த பையன் சுப்பு நம்ம தோட்டத்தில் இறங்கி 4 மாங்காய் களவாடிட்டு ஓடிட்டானாமே அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிற மாதிரி அவர் நைஸாக போட்டு விட்றாரு. ஏன்னா குழந்தைங்கன்னா மாங்காய் திருடுறது, இப்போ நான் கூட ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் மாங்காய் நிறைய திருடுவேன். ஆனால் சொந்தக்கார தோட்டத்தில் தான் திருடுவேன். அது இயல்பு. ஆனால் இதை மாங்காய் 4 மாங்காய் போச்சு, அந்த 4 மாங்காவை திருடிட்டு ஓடிட்டானாமே அப்படின்னு அவர் நைஸாக அதை சொல்கிறாரு. இவன் என்ன பண்ண, என்ன எசமான் செய்ய அப்படின்னு இவர் பேசுகிறாரு. யார், அந்த சுப்புவினுடைய அப்பா. கடைசியாக என்ன பண்ணுது, சரி விட்டு சவத்தை தள்ளும், 4 காயில் என்ன பிரமாதம், இவன் எடுத்து காட்டி அணில் கொத்தி தள்ளுது. அப்போ எடுத்தது தப்புன்னு சொல்ல வர்றாரு. சரி சின்ன பிள்ளை தானே எடுத்துகிட்டு போகுது, அணில் கொத்தி தள்ளுது, அதுக்கெலாம் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு சமாளிக்கிறார். இது கிராமத்தில் நான் நிறைய பெற்ற இது மாதிரியான ஒரு குணம் பார்த்துருக்கேன். அதை இந்த கதையில் நல்லா அருமையாக சொல்லியிருக்கார். அதே போல் கசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அருவி விழக்கூடிய பகுதி, அது ஏன்னா வேகமாக விழக்கூடிய அந்த தன்மையில் ஏற்படக்கூடிய ஆழம், அது 1 பனை 2 பனை மரம் ஆழம் இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரியான நீர்நிலை தான் 1 பனை மரம் அல்லது 2 1 பனை மரம் கூட குறைவு தான். 2 பனை மரம் ஆழமுள்ள அந்த நீர் தேங்கி இருக்க அந்த பகுதி தான் கசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஓடின பகுதியும் அது மாதிரியான ஒரு கசம் உள்ள பகுதி. அது அந்த கசத்துக்குள்ளே தான் அவன் விழுந்துருதான். வலை போட்டு தேடுறாங்க, அவன் கிடைக்கல. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது கசம் அப்படியே நீர்நிலையில் தேங்கியே நிற்காது. அது மண்ணுக்குள்ளே ஊடுருவி துளைத்து அது வேறு ஒரு பக்கம் போகும். அது மாதிரி இவன் எதுலேயே போய் சிக்கியிருப்பான். அதனால தான் அவ்வளோ தூரம் தேடியும் அவன் கிடைக்கல. அது மாதிரி சொல்லுது. அதுதான் கசத்தினுடைய இயல்பு. எங்கள் ஊர் பகுதியில் நான் மலையடிவாரம்ங்கிறதுனால எனக்கு அந்த கசம் அப்படின்லாம் நிறைய தெரியும். நானே அதில் விழுந்து மாட்டிக்க பார்த்தேன். ஏன்னா அப்போ சொல்லுவார் எங்கள் அப்பா, இதில் விழுந்துட்டேன் அப்படின்னா வேறு ஒரு பாதையில் போய் சிக்கிக்குவேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு நீரோட்டம் மாதிரி ஒன்று ஓடும், அது எங்கெங்கோ போய் விழும், அதில் போய் சிக்கிக்குவேடா, இதில் போகாத அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆழம் காண முடியாத ஒரு நீர்நிலை தான் கசம் அப்படிங்கிறது. அதில் போய் அவன் விழுந்துருதான். அதனால தான் தேடியும் அவன் கிடைக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி போகுது. கதை அருமையான கதை, அருமையாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டேன். நன்றி ஐயா, நன்றி. நன்றி தோழமையே. சிவசுப்ரமணியத்தோட நிறைவாக. அன்பான தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கதையை அறச்செல்வி அம்மா ரொம்ப நேர்த்தியாக சொன்னார். அதுல கசம்ங்கிறது தெரியாது என்னன்னு எனக்கு தெரியாது, பின்னூட்டம் சொல்றவங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு. அவர் வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவர். உள்ள ஒண்ணு வைத்து தெரிஞ்சது மாதிரியெல்லாம் நான் இது பண்ண மாட்டாப்புல. தெரியலன்னு போட்டு உடைச்சிருது. அது ஒரு நல்ல இயல்பு.
அவருக்கு அவரை பாராட்ட வணக்கம் இல்லை. இன்னைக்கு பொறுத்தளவுல இந்த நிகழ்வுக்கு ரொம்ப உற்ற துணையாக இருந்திருக்கிறார். அவருக்கு மரியாதையாக வணக்கம் செலுத்த தோன்றுகிறது. வணக்கம்மா. இந்த கதை இது விநாயகர் சதுர்த்தி தலைப்பு வச்சிருக்காரு. அதாவது கயமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தாப்புல. உடனே தேவர் வந்து சிவபெருமான்கிட்ட முறையிட்டதும் அவர் விநாயகரை அவதரிக்க செய்து அவங்களை அந்த கயாமுகாசுரனை வதம் செய்து கொல்றாப்புல. இதுதான் கதை விநாயகர் சதுர்த்திங்கிறது. எனக்கு இல்ல விநாயகர் வந்து காலையில களிமண்ணால செய்வாங்க, மாலையில கரைச்சிருவாங்க. அது இந்த ஒரு நாள் வாழ்க்கையுடைய ஈசல் நினைப்பது. ஈசன் பெற்ற விநாயகருக்கு ஈசல் என்ற ஒரு நாள் வாழ்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. இந்த மருது வேளாளர் மகன் சுப்பு வேளாளர், அதாவது சுப்பிரமணியன் சுப்பு வேளாளருக்கு வந்து இந்த குலத்தொழில் கல்லாமற் பாகப்படும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான இதாயிருக்கு. அவன்கிட்ட ரொம்ப திறமை இருக்கு. என்னெல்லாமோ செய்தான், களிமண்ணல் வச்சு என்னெல்லாமோ செய்தான். அவன் ரொம்ப ஒரு நேர்த்தியான கலைஞன், உயர்ந்த கலைஞன் அப்படிங்கிறத புதுப்பித்தன் குறிப்பிடுகிறார். இதுல வந்து என்னன்னா, வேளாண் தொழிலை செய்பவர் வெள்ளை களிமண்ணை தின்று தற்கொலை செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கதை மனத அளவிலே நின்று விடுகிறது. அது பொய்யான கற்பனை அப்படிங்கிறத கடைசியில குறிப்பிடுகிறார். அது ரொம்ப மகிழ்ச்சி, அது வந்து நிம்மதியா போயிருது. இந்த கதைக்கு அது வந்து நிம்மதியா போயிருது. அவ்வளவுதான். இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. பிரபாரையா எதுவும் சொல்றீங்களா? நன்றி ஐயா, எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நன்றி. அம்மா அரச்சலியம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? ஒரு 2 வார்த்தைங்க. 2 இல்லம்மா, 2-3 வார்த்தை சேர்த்தே சொல்லலாம். கதை பிடிச்சிருந்தது. அப்புறம் நிகழ்ச்சியும் நேரம் கடந்துகிட்டே இருக்குமோ, சரி எது எப்படியோ கதை வந்து விஷயம் இதுதான், அதை மட்டும் நம்ம சொல்லுவோமேன்ட்டு ஒரு ஆர்வத்துலதான் கதை சொன்னேன். ஆனா எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டிட்டீங்க. அதுலயும் நம்ம பெருமதிப்பிற்குரிய நம்ம சுப்பிரமணிய ஐயா வேற ரொம்பவே எனக்கு கூச்சமா இருந்துச்சு உங்களுக்கு வணக்கத்தை சொல்றாங்க போது. சொல்லிட்டு இருக்கும் போதே பிரபாகரன் ஐயா, பெருமதிப்பிற்குரிய பிரபாகரன் ஐயா வேற ரொம்ப பாராட்டி கையெல்லாம் இது பண்ணாங்க. இந்த அளவுக்கு இந்த கதைக்கு எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கலை இலக்கிய பெருமன்றத்தோட பாராட்டுன்னா சும்மாவா? அந்த வகையில நான் உண்மையிலே கொடுத்து வைத்தவன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தாரமையா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டிச்சேரி கிளம்பிட்டு இருக்கேன். மிக ஒரு என்னடா மாணவர் வல்ல போலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப டக்குன்னு அரச்சொல்லியம்மா நான் பேசுறேன், நான் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. நவனிகிருஷ்ணன் ஐயா சொன்னப்ப கூட அடுத்து வேற நாள் கூட இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவோன்ற மாதிரி இருந்தப்ப சரி அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது, நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற இதுல மிக நல்லா சொன்னாங்க. ஒரு தடவை தான் படிச்சிருந்தாலுமே ஒரு மிக அருமையாக சொன்னாங்க. இந்த இதுல விநாயகர் சதுர்த்தி இந்த சில இதுகள்லாம் உள்ள போயிட்டு இருப்பாரு. ஒரு மாஞ்சோலை ஒரு விநாயகர் சதுர்த்தியில ஒரு விழா நடக்குது. ஆனா இவருக்கு அந்த விநாயகரை பார்த்த உடனே இவருடைய மனசு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிரு. அப்ப ரெண்டையும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்காரு. இவர் என்ன அந்த கதை மனசுன கதை சொல்லிச்சு, இங்க என்ன விநாயகர் இதுன்று. இடையில கூட நம்ம எல்லாம் ஊர்ல வந்து விலை இல்லை, இன்னும் பட்டணத்துல விலை வைக்கின்றப்ப எங்களுடைய பொருளாதார சாஸ்திரப்படி உழைப்பின் மதிப்பை வந்து எப்படி கணக்கிடுறது, விலை என்பது நம்ம வந்து அவன் மரத்து மேல ஏறி இருக்கான் அதுக்கெல்லாம் சேர்த்து விலைன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, அந்த பொருள் மீது அந்த உழைப்பின் மதிப்பை ஏற்றி விலைன்னு வச்சுக்கோங்க அப்படின்றது உள்ள கொண்டு வர்றாரு. ஒரு பொருளாதார அறிவையும் உள்ளே கொண்டு வர்றாரு. அதுல வேஸ்டேஜ் ஆகாம இருக்குது. ராஜ்பாட்டு போல அடுத்து வரணும்னு இருந்தாரு பிள்ளையாரு. ராஜ்பாட்டு வந்து ஒரு நாடக பாத்திரம்.
அது ஒரு பட்டத்து இளவரசர் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்றதையும் ஒரு விமர்சனம் வைக்காரு. ராஜா எப்படா செத்து போவான், சிம்மாசனம் எப்ப காலியாகும், நம்ம ஏறி உட்காரவோம் அப்படின்றதுதான் பட்டத்து இளவரசர்களுடைய பரிதாபகரமான எண்ணங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது ஒரு அந்த மருத வேளாளன் மகன் சுப்பு வேளான். வேளான்றது ஒரு குயவர்களை குறித்த ஒரு பட்டம். 2 சுழியின் போடுறாங்க. வேளான் வேளா அப்படி இன்னொன்று ஒரு அந்த ஆண்குள்ள விகுதி மாதிரி வருது. இதுல அவன் வந்து ஒரு துடிப்பான பையனா இருக்கான். துடிப்பான பையனா அந்த இதுல அதுக்கப்புறம் இங்கிட்டும் ஒன்று சொல்றாரு. அந்த வந்து அந்த பழம் வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஒரு அம்மா வந்து விற்க வரும்னு சொன்னப்ப பழிக்கா விட்டால் பணம் வாபஸ்ன்னு சொல்லுவாங்களாம். யாரு? ஜாமீன் ஜோசியர்ன்றாரு. அவங்களையும் ஒரு கேலி அடிச்சிடுறாரு. நான் சொல்றேன், இதை குறி சொல்றேன், ஆனா இது பழிக்கலைன்னா பணம் வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாமீன் ஜோசியர் எல்லாம் அப்ப இருந்தாங்கன்றதையும் உள்ள பதிவு செய்யறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பறந்து பறந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு கலை இருக்குன்றாரு. அது உண்மைதான். வேகமா வேலை பார்க்கும் போது ஒரு அழகு மிளிருது அப்படின்றது. வேகத்திலும் ஒரு அழகுன்றாரு. இதெல்லாம் மெல்லிய ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்களால மட்டும்தான் அதை கிரகிக்க முடியும். அதுக்கப்புறம் எங்கிருந்த ஒரு மெல்லிய தளிர் காற்று வீட்டுக்குள் பிரவேசித்து உலாவியதுன்றாரு. ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி. காத்து வந்து போகுதுன்றது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த மெல்லிய காற்று உள்ளே பிரவேசித்து உலாவியதுன்றார். அதுக்கப்புறம் அந்த விழியிடை சொல், அந்த கன்னியா திருநெல்வேலிக்காரங்கனாலே வேன்பாங்க. ஒய் என்ன ஒய் அப்படின்றது, என்ன வேய் இல்ல வே, ஒரு விழியிடை சொல். அப்படி ஒரு இலக்கணம் இல்லை. ஆனாலும் அவர் வந்து சொல்றார். அப்படி ஒரு எங்க காசியில இருந்து சொன்னாலும் சரி, வேற எந்த நாட்டுல இருந்து சொன்னாலும் சரி, அவன் வந்து திருநெல்வேலிக்காரனா தான் இருப்பான், தென்பாண்டி நாட்டுக்காரனா தான் இருப்பான்ட்டு போறாரு. அந்த சுப்பு எப்படி இருக்கான்னா, ஒரு அவனுக்கு தொழில் தெரியும், நல்ல அழகழகான பொம்மைகள் செய்வான், ஆனா கலைச்சு போட்டுருவான். அவன் வந்து மிகச்சிறந்த ஒரு கலைஞனா இருக்கான். அவன் எடுத்த முடிவை மாத்துறது இல்லை. ஒரு பொண்ணை போய் சொல்றான், நீ என்னை கல்யாணம் முடிச்சுக்கிறியான்னு. பஞ்சாயத்து கூடி என்ன தண்டு கொடுத்தாலும் சரி, அவன் வந்து வீட்டுக்கே போய் உள்ள போய் தாலியை கட்டிடுறான். அவனுக்கு பிடிக்குதுன்னா அவன் ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அவன் வந்து அழகழகான பொம்மைகள் செய்யக்கூடியவன். உங்க அப்பாவை விட மிகச்சிறந்த கலைஞன். ஆனா அவன் பிடிச்சது ஏதோ அதை நிறைவேற்றிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து வெள்ளை களிமண். அந்த களிமண்ணோட அந்த மண் இதுல வந்து கருப்பு களிமண்ணா தான் இருக்கும். வெள்ளை களிமண் வந்து ரொம்ப ஒரு ரேரா கிடைக்கக்கூடியது. அது கிடைச்சது வந்து ஒரு பிள்ளையார் சதுர்த்தின்றதுக்காண்டி அவன் பிள்ளையார் செஞ்சு அழகழக அந்த பிள்ளையார் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. பேசுவது போல் இருக்கும், உயிர்ப்பான அந்த களிமண் கண்கள் என்பார். உயிர் உள்ளது போன்ற அந்த களிமண் கண் இருக்கு. ஆசை ஆசையா செஞ்சது. அந்த துபாஷி அவன் தூக்கிட்டு போயிட்டானவனே போய் எடுத்து இந்த இறப்புலையும் அவனுடைய இதான், அவனுக்கு பிடிச்சது அது. அதை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. யாரும் எடுத்துட்டு போயிட்டு அவன் என்னன்னாலும் சரி, உயிர் போனாலும் சரி, அதை வந்து எடுத்துட்டு வந்துடணுன்றது. அப்படி போய் விழுந்துட்டான். இந்த இதோட கடைசி முடிக்கும் போது இவரு அந்த ஒரு ஒய்ஃபையும் சொல்லுவாரு, மோட்டார் கார் ஹெட்லைட் மாதிரி அவளுடைய கண்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றதா, நாங்கள் நம்புறதையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பின் நாங்கள் எப்படி உங்களை நம்புவது? இது ஒரு அருமையான கேள்வி. நாங்க நம்புறதெல்லாம் நீங்க நம்புறது இல்ல, அப்புறம் நீங்க சொல்ற பின் நாங்கள் எப்படி உங்களை நம்புவதுன்னு ஒரு கேள்வி வைக்காரு. இது ஒரு நாத்தியரை நோக்கி ஒரு ஆத்தியர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக அது முடிக்கிறார். ரொம்ப அருமையான கதை. பின்னூட்ட வழங்கியவர்களும் நன்றி. அம்மா, முக்கியமாக அரசியல் அம்மாவிற்கு மிகுந்த நன்றி. ஒரு யாருமே இல்லாதப்ப டக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு, அதுவும் ஒரு தடவை படிச்சாலும் கூட மிக அருமையா சொல்றாங்க. கதை சொல்வதில் அவர் மிகச்சிறந்த நிபுணராக இருக்கிறார். அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே. இன்றைய தினம் கொஞ்சம் தாமதமாக இணைந்ததற்கு முதல்ல மீண்டும் ஒரு முறை பொறுத்துள்ள. ஒரு ஆய்வேடு திருத்திட்டு இருந்தேன், அது நேரம் போனதே தெரியல. திடீர்னு பார்க்கும்போது, ஆனா நினைப்பெல்லாம் இருந்தது. அது என்னுடைய கவன குறைபாடு தான். இனி வரும் காலங்களில் இதுபோல் நடக்காமல் பார்க்க செய்தி. இரண்டாவது, இந்த கதை முன்னாடியே இடையில ஒரு முறை எப்போ அரசலியமா சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளையார் தொடர்பான விஷயங்கள் வரும்போது எனக்கு ரொம்ப பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. அதனால் பிடித்தவருக்கு இந்த கதை கிடைத்ததில் நாமும் ஒரு கூடுதலான மகிழ்ச்சி. ஆகவே கதை சொன்ன அரசலி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்ச பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு பின்னூட்டம் நன்ற செறிவாக இருக்கிறது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றதான், பின்னூட்டம் என்கிற பெயரில் மீண்டும் ஒரு கதையை சொல்லுவது பின்னூட்டம் அல்ல. அந்த கதையை உள்வாங்கி கொண்டு எது தேவையானதை மட்டும் வெளிப்படுத்துவதுதான் நல்ல பின்னூட்டம். அந்த அடிப்படையில் பின்னூட்டம் செய்த
ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கலை செல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இரவு 8 மணிக்கு இலக்கியத்தால் இல்லங்கள் தோறும் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.